Hello friends, welcome to Kovai Kitchen Treats. Monday to Friday healthy snacks பார்த்துட்டு இருக்கோம். Monday and Tuesday snacks பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இன்றைக்கி வெனஸ்டே க்ரீன் பீஸ் தான் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியண்ட். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி எல்லாம் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற க்ரீன் பீஸில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கப் ட்ரை க்ரீன் பீஸை 8 hours ஊற வச்சு சால்ட்டு போட்டு குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 1 இன்ச் இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா. பச்சை மிளகாயை நான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூளும் கரம் மசாலா தூளும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. என்னோடய மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். உப்பு, பட்டாணிக்கு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த கிரேவிக்கு தகுந்த அளவு உப்பு போட்டால் போதும். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். மூடி வச்சிடலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மசாலாவோட ராஸ்மெல்லாம் நல்லா போகணும். கொஞ்சம் நேரம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும், அப்போ தான் அந்த ஸ்மெல்லில் போய் பச்சை வாசனையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வேக வச்ச பட்டாணியை இது கூட போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக பீச்சில் வண்டி கடையில் கிடைக்கிற சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், துருவின கேரட், கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம ஸ்டைலில் சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுத்து குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ணுறதை விட அவங்க ஸ்டைலில் கொஞ்சம் போய் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெல்த்தியாக இருங்க. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹெல்த்தி ஸ்நாக்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.